டிஎஸ்ஏ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து 6 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த 6 கொஸ்டினையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 7th ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். ஸோ the problem statement என்னன்னா, you are given an array of integer weights representing the weight of the package in order and integer days representing the number of days within which all packs must be shipped. So the first point என்னன்னா, நம்ம கிட்ட வந்து array of packages கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பேக்கேஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ்ல இருக்கு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. 1 2 3 4ங்கிறது ஒவ்வொரு பேக்கேஜ். அந்த ஒவ்வொரு பேக்கேஜஸோட வெயிட் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்டிஜர் டேஸ் ரெப்ரசன்டிங் த நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இங்க வந்து நம்ம கிட்ட வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. வித்தின் ஆல் பேக்கேஜஸ் மஸ்ட் பி ஷிப்டு. ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ள வந்து இந்த ஷிப்பிங்ல இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷிப்ல ஏத்தணும். ஓகேவா? இந்த பேக்கேஜஸ் எல்லாமே என்ன ஆர்டர்ல வந்து இருக்குன்னா, ஸ்டாக்ங்கிற ஒரு ஆர்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா மேல இருந்து மட்டும்தான் நம்ம ஒன்னா எடுத்துட்டு போய் நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது கியூ கிடையாது, இது வந்து ஸ்டாக். ஓகேவா? ஸ்டாக்ங்கிறப்ப வந்து மேல இருந்து மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துட்டு போய் ஒன்னா எடுக்க முடியும். கீழே இருந்து நம்ம எடுக்க முடியாது. ஆர் சப்போஸ் ரேண்டமா ஒரு நம்பர் நம்ம வந்து பிக் பண்ண முடியாது. ரேண்டமா ஒரு பேக்கேஜஸ் வந்து நம்ம பிக் பண்ண முடியாது. ஒன்னா நம்ம வந்து மேல இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ யூ மஸ்ட் டிட்டர்மைன் மினிமம் ஷிப் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் வெயிட் த ஷிப் கேன் கேரி பர் டே சச் தட் த பேக்கேஜஸ் ஆர் shipped the same order as they appear in weights. All packages are shipped in within days. இது எல்லாமே சேம் ஆர்டர்ல தான் இருக்கு. இந்த ஆர்டர்ல மட்டும், இந்த ஸ்டாக் ஆர்டர்ல மட்டும் தான் நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வித்தின் 5 டேஸ்க்குள்ள மட்டும் தான் நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுல மினிமம் ஷிப் கெப்பாசிட்டி இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மினிமம் ஷிப் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த ஷிப்பை வந்து கேரி பண்ணி கொண்டு வரப்ப வந்து இதுக்குன்னு ஒரு வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக்கேஜஸ் எல்லாம் ஏத்துறப்ப வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து 20 இருக்கு. இதுதான் மினிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ 30 கொண்டு வந்து ஏத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து இதை வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியாது, கேரி பண்ணி கொண்டு போக முடியாது, ஓவர்லோட் ஆயிரும். 20க்குள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்மளால ஷிப்மெண்ட் பண்ண முடியும். 20க்கு மேல இருக்கிறத நம்மளால ஷிப்மெண்ட் பண்ண முடியாது. அதை தான் கேட்டிருக்காங்க, மினிமம் ஷிப் கெப்பாசிட்டி. நம்ம இந்த மினிமம் ஷிப் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 டேஸ்க்குள்ள நம்ம ஷிப்மெண்ட் பண்றப்ப வந்து இப்போ இந்த 3 பேக்கேஜஸையும் ஒரு நாள் நான் ஷிப்மெண்ட் பண்றேன். ஒரு நாள் ஷிப்மெண்ட் பண்றப்ப வந்து 5 6 பேக்கேஜஸோட வெயிட். ஓகேவா? அண்ட் தென் இது மூணையும் வந்து செகண்ட் டே நான் டெலிவரி பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் இது ரெண்டும் தேர்ட் டே, அண்ட் தென் இது வந்து 4th டே, அண்ட் தென் இது வந்து 5th டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர்ல மேல இருந்தே ஒரே ஆர்டர்ல வந்து நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் நான் வந்து இந்த 9 10 நான் ஃபர்ஸ்ட் டேவே நான் ஷிப்மெண்ட் பண்றேன்னா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்டாக் ஆர்டர்ல வந்து இருக்கு. நம்ம வந்து மேல இருந்து மட்டும் தான் பண்ண முடியும். ரேண்டமா ஒரு பேக்கேஜஸை பிக் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜஸோட வெயிட் இது. ஓகேவா? 1ல இருந்து அப் டு 10 வரைக்கும் நம்ம கிட்ட 10 பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து 5 டேஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து இதை வந்து டெலிவரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த இதுலயே வந்து லார்ஜஸ்ட் பேக்கேஜ் இது 10. ஸோ இதுதான் மினிமம் கெப்பாசிட்டி. இந்த ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து மினிமமா இப்போதைக்கு வந்து 10 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 10க்குள்ள நம்ம கொண்டு போகலாம். சப்போஸ் நான் 10க்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10ஐயும் 19 எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, 19 நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ இதுதான் நம்ம இருக்கிற இந்த பேக்கேஜஸ்லேயே மேக்ஸிமம் வெயிட் எதுவோ அதுதான் நம்மளோட மினிமம் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற இந்த 10 பேக்கேஜஸோட சம் எவ்வளவு? சம் வந்து 55. இதுதான் சம் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டியோட ரேஞ்ச் வந்து 10ல இருந்து 55 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ பேக்கேஜஸோட கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி 1ல இருந்து 6, 7ல இருந்து 10 இது ரெண்டையும் என்னால 2 நாள்ல வந்து டெலிவரி பண்ண முடியும். ஓகேவா? அப்படி என்னால டெலிவரி பண்ண கூடாது. ஆர் இது எல்லாத்தையுமே இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே 55யுமே என்னால ஒரே நாள்ல டெலிவரி பண்ண முடியும். அப்படியும் நம்மளால இதை வந்து ஷிப்ல வந்து ஏத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்றாங்க, இதை வந்து 5 டேஸ்க்குள்ள மட்டும்தான் நம்மளால வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னா, ஸோ நம்ம கிட்ட வந்து 10 பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 10 பேக்கேஜஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் நான் ஏத்துறேன். 10 இருக்கு. 55ல 10 போயிருச்சுன்னா 45. அண்ட் தென் செகண்ட் டேல வந்து இந்த 5 மட்டும் ஏத்துறேன். இப்போ வந்து 40 இருக்கு ரிமைனிங். இப்போ வந்து தேர்ட் டேல வந்து 6 மட்டும் எழுத்துறேன், 34. அண்ட் தென் டே 7th வந்து இந்த 7 மட்டும் எழுத்துறேன். இப்போ வந்து எவ்வளவு இருக்கும்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நான் ஒவ்வொரு நாளும் பண்றேன். ஒண்ணு மட்டும் எழுப்புறேன். இப்போ வந்து 7 டேஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி நான் கொடுக்குறப்ப வந்து எனக்கு 7 டேஸ் வருது. 7 டேஸ்ங்கிறப்ப வந்து இந்த அப்ரோச் இதுல ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா?
அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்ரோச்ல போறேன். நெக்ஸ்ட் அப்ரோச்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 4 பேக், செகண்ட் டேஸ்ல வந்து 5ம் 6ம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 11 இருக்கு. 10 மைனஸ் 55 வந்து எவ்வளோ? 45. 45 மைனஸ் வந்து 11 வந்து எவ்வளோ? 4, 34. ஓகேவா? இப்போ 34ல இருந்து மைனஸ் பண்ணும். இப்படி பண்றப்ப வந்து அண்ட் தென் ஃபோர்த் டேல வந்து 8, ஃபிஃப்த் டேல வந்து 9, சிக்ஸ்த் டேல வந்து 10. ஸோ நான் இந்த மாதிரி பண்றப்போ எனக்கு வந்து 6 டேஸ் வரைக்கும் எனக்கு போகுது. இப்போ சப்போஸ் இப்ப நான் வந்து பேக்கேஜஸ்ல வந்து இப்ப நான் வந்து இப்படி எல்லா பேக்கேஜஸும் இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டே வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிறப்ப வந்து 15. 15 மைனஸ் 55 எவ்வளோ வருது? 40. ஓகேவா? இப்போ டே 2ல வந்து நான் பண்றேன். டே 2ல வந்து 7யும் 6யும் நான் பண்ணிடுறேன். 7யும் 6யும் நான் பண்றப்ப வந்து 13. 13ல இருந்து மைனஸ் பண்ணிடணும் 40. அண்ட் தென் ரிமைனிங்கை வந்து டே 3, டே 4, டே 5 இந்த மாதிரி 8, 9, 10 இந்த மாதிரி நான் அனுப்புறப்போ என்னால் 5 டேஸில் வந்து என்னால் வந்து ஷிப்பில் ஏற்ற முடியுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த ஷிப்போட மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ வந்திருக்கு? 15. ஓகேவா? நம்மளால இப்போ வந்து 15க்குள்ள மட்டும்தான் நம்மளால வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 1ல இருந்து 5 பேக்கேஜஸ். ஓகேவா? டோட்டலாக வந்து இதோட வெயிட் வந்து 15. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 13 அண்ட் தென் 8, டே 3, டே 4 வந்து 19, டே 5 வந்து 10. ஸோ இப்போ இது எல்லாமே 15க்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். இதோட மினிமம் கெப்பாசிட்டி வந்து 15. அந்த ஷிப்போட மினிமம் கெப்பாசிட்டி வந்து 15. டே 10ல இப்போ மினிமம் கெப்பாசிட்டி வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 இருக்கிறப்போ 7 டேஸ்ல நம்மளால வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியுது. 11 இருக்கிறப்போ 6 அண்ட் தென் 13 இருக்கிறப்போ 6, 14 இருக்கப்போ 6. இப்போ 15 இருக்கிறப்போ வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா 15 கெப்பாசிட்டி வந்து 15 இருக்கிறப்போ நம்ம வந்து 5 டேஸில் பண்ணுறோம். 16 இருக்கிறப்போ 5 டேஸ், 17 இருக்கப்போயும் 5 டேஸ், அப் டு அதே மாதிரி 5 பேக்கேஜஸோட வெயிட் வர்றப்போ ஒரே நாளில் நம்மளால ஷிப்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஐட்ரேஷன், இது நம்பர் ஆஃப் டேஸ், என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சம் வந்து என்னது, இந்த சம் வந்து டோட்டல் சம் எவ்வளவு? 55 பேக்கேஜஸ். மேக்ஸிமம் சம்மோட பேக்கேஜஸ் எவ்வளோ? இப்போ நான் வந்து சும்மா 1ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதில் வந்து 10ங்கிறதா மேக்ஸிமம். ஸோ 55 மைனஸ் 10. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து இதை மைனஸ் பண்ணி 5 டேஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ். மேக்ஸுங்கிறது வந்து லார்ஜஸ்ட் பேக்கேஜஸ் எவ்வளோ? 10. இது வந்து 55 டோட்டல். ஃபார் ஈச் கெப்பாசிட்டி வி டு த பிக் ஓ ஆஃப் n டைம்ஸ். ஓகேவா? ஒர்க் வந்து பிக் ஓ ஆஃப் n டைம் நடக்குது. ஸோ வி ஆர் செக்கிங் த சம் மைனஸ் மேக்ஸ் பிளஸ் 1 டிஃபரன்ஸ் கெப்பாசிட்டியில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஓ ஆஃப் 1, தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ். ஸோ இதோட ஆப்டிமைஸ்டு அப்ரோச் வந்து பைனரி சர்ச்சை நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பைனரி சர்ச் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பைனரி சர்ச்சில் வந்து பைனரி சர்ச் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்கு. இப்போ நான் இந்த அரேல வந்து ஒரு நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து 10, 14, 19, 26, 27, இப்படி 31, 34, 35, 42, 44 இந்த மாதிரி இருக்கு. டோட்டலா வந்து 0ல இருந்து 9 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் மிட்டை கண்டுபிடிக்கணும். லோ எது? 10. இதுல ஹை எது? 45. ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா மிட். ஸோ இந்த மிட்டோட ஃபார்முலா என்னன்னா மிட் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. இதை பண்ணோம்னா 10 பிளஸ் 44, 54 டிவைட் பை 2 போட்டோம்னா 27 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் வந்து மிட். ஸோ இப்போ நம்ம இந்த மிட்டை வச்சுட்டோம். இந்த மிட்டை வந்து மினிமம் கெப்பாசிட்டியாக இப்போ வந்து எவ்வளோ டேஸில் வந்து நம்மளால ஷிப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பைனரி சர்ச். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ரைட்டுங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ இந்த லெஃப்ட் வேரியபிளில் வந்து மேக்ஸ் வெயிட் இதில் என்னது? 10. இப்போ சம் ஆஃப் வெயிட்ஸ் எவ்வளோ? 55. 10 பிளஸ் 55 டிவைடட் பை 2. ஓகேவா? இதை போட்டோம்னா வந்து நமக்கு வந்து என்ன ஒரு வேல்யூ கிடைக்குதோ, எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸுங்கிறத மினிமம் கெப்பாசிட்டியாக வச்சு நம்ம 5 நாளைக்குள்ள வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளோட பேக்கேஜஸ். இதில் வந்து மினிமம் எது? மேக்ஸிமம். இந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் எது? 10. அரையில் இருக்கிற இந்த பேக்கேஜஸோட வெயிட் எவ்வளோ? டோட்டல் வந்து 55. 10 பிளஸ் 55 டிவைட் பை 2, 32. ஸோ இந்த 32 வந்து மினிமம் கெப்பாசிட்டியாக வச்சுக்கிறேன். ஸோ டே 1ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டியை வந்து 32 வச்சுக்கிறேன். அப்போ வந்து
1 2 3 4 5 6 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் வெயிட் வந்து 28 அண்ட் தென் 8 9 10 இதை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் வெயிட் வந்து 27. நமக்கு வந்து 32ங்கிற ரவுண்டட் வேல்யூ கிடைக்கல, பட் 32 விட கம்மியா நமக்கு வந்து வெயிட் கிடைக்குது. பட் இப்போ நம்ம வந்து இதை வந்து 2 நாள்ல வந்து ஷிப்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து 10ல இருந்து 32க்குள்ள வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? 10 பிளஸ் 32 டிவைட் பை 2 இப்போ வந்து நமக்கு வந்து 21 கெப்பாசிட்டி கிடைக்குது. இப்போ நம்ம 21 வந்து இந்த பேக்கேஜஸ் டே 1ல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். கொண்டு போறப்ப வந்து 21 கிடைக்குது. அண்ட் தென் டே 2ல வந்து 7 8 அப்போ வந்து 15. டே 3ல வந்து 9 10 இப்போ வந்து நமக்கு மினிமம் கெப்பாசிட்டி வந்து 21 கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா இதை வந்து 3 நாள்ல வந்து கொண்டு போயிடுறோம். லெஸ் தென் 5 இருக்கு. 5 டேஸ்ல நம்ம கொண்டு போகணும், பட் 3 நாள்ல கொண்டு போயிடுறோம். ஸோ இப்போ வந்து 21 பிளஸ் 10 டிவைட் பை 2 இப்போ நமக்கு வந்து மினிமம் கெப்பாசிட்டி 15 வருது. மினிமம் கெப்பாசிட்டி 15 வர்றப்ப வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 1 2 3 4 5 15 நம்ம வந்து வெயிட் ஷிப்மெண்ட் பண்றோம். அண்ட் தென் 7 6 13 இது வந்து 15க்கு கீழே தான் இருக்கு. அண்ட் தென் 8 9 10 இப்படி பண்றப்ப வந்து என்னால 5 டேஸ்ல வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து 10ல இருந்து 15க்குள்ள வந்து இதுல வந்து மிட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து மிட் கண்டுபிடிக்கிறப்ப வந்து 25/2 வந்து மினிமம் கெப்பாசிட்டி வந்து 12 வச்சுக்கிறேன். மினிமம் கெப்பாசிட்டி 12 வச்சிருக்கிறப்ப வந்து 1 2 3 4 ஃபர்ஸ்ட் டே வந்து 1 2 3 4 ஷிப்மெண்ட் பண்றேன். இப்போ வந்து 10 இதோட வெயிட் அண்ட் தென் 11 அண்ட் தென் 7 8 9 10 இந்த மாதிரி பண்றப்ப வந்து எனக்கு 6 டேஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ எனக்கு வந்து மினிமம் கெப்பாசிட்டியை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஒவ்வொரு டைமும் வந்து மிட்டை கண்டுபிடிக்கிறேன். 10ல இருந்து 15க்குள்ள இருக்கிற மிட்டை கண்டுபிடிக்கிறேன். மிட்டை கண்டுபிடிச்சு அதை வந்து மினிமம் கெப்பாசிட்டியாக வச்சுட்டு அதை வந்து எவ்வளோ நாளில் வந்து என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், மிட்டை கண்டுபிடிக்கிறேன். மிட்டை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து எவ்வளோ நாளில் வந்து என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டாவது ஐட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இதில் நடக்குது, ரெண்டாவது ஐட்ரேஷன் இதில் நடக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகில் தான் வரும். ஓகேவா? ஐ ஹோப் யூ கேஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச். இப்போ நம்ம வந்து இதை கோடில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜாவால நம்ம ப்ரீவியஸ் கோட்லாம் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பைத்தான்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பைத்தான்ல வந்து ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் வந்து சூடோ கோடா மட்டும்தான் நான் போடுறேன். நீங்க வந்து இன்புட்லாம் கொடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை பைத்தான்ல பண்றேன்னா நீங்க வந்து ஜாவாவிலையோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்லையோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியா இருக்கோ அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்புட்லாம் கொடுத்து இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஷிப் வித்தின் டேஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்து 2 வேரியபிள் நான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னது வெயிட்ஸ், ரெண்டாவது வேரியபிள் என்னது எவ்வளவு நாள்ல நான் வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா பவுண்டரிஸ் நான் வந்து செட் பண்ணணும். பவுண்டரிஸ்ங்கிறது என்னது, இந்த மேக்ஸிமம் வெயிட், இந்த மேக்ஸ் மினிமம் வெயிட் என்னங்கிறது, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 வேரியபிள்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். டிஃபைன் சர்ச் பவுண்டரிஸ். ஓகேவா? இப்போ வந்து லோ வந்து என்னது, மேக்ஸிமம் ஆஃப் வெயிட்ஸ். இப்போ ஹை என்ன வச்சுக்கிறேன், ஹை இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வெயிட்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறேன்னா ஸ்டெப் 2ல வந்து பைனரி சர்ச் பண்ண போறேன். மிட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போறேன். while low less than high இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிட். ஓகேவா? மிட் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை டிவைட் பை 2. இது வந்து மிட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? மிட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னால் வந்து 5 டேஸ்ல வந்து பண்ண முடியுதா, மிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இதை வந்து 5 டேஸ்லயோ 6 டேஸ்லயோ என்னால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். செக் இஃப் given capacity. இந்த கெப்பாசிட்டிங்கிறது வந்து கேன் ஷிப் ஆல் வித்தின் இந்த 5 டேஸ்க்குள்ள என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை செக் பண்ணணும். இந்த மிட்டை நான் கண்டுபிடிச்ச உடனே இப்போ வந்து கேன் ஷிப்புங்கிறத ஃபங்க்ஷன் நேமு. இப்போ நான் வந்து வெயிட்ஸ் எடுத்துக்கணும், டேஸ் எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதோட கெப்பாசிட்டி என்னங்கிறத நான் எடுத்துக்கணும். எவ்வளோ நாள் எனக்கு தேவைப்படுது, ரெக்வயர்ட் டேஸ் ஈக்குவல் டு பை டிஃபால்ட்டாக வந்து எனக்கு வந்து 1ல் இருக்கு. ஓகேவா? பை டிஃபால்ட்டாக வந்து டே 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். டே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, டே 1ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். 1 கரண்ட் கெப்பாசிட்டி என்னது, கரண்ட் அந்த லோடோட வெயிட் எவ்வளோ, பை டிஃபால்ட்டாக வந்து 0வா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுறப்ப தான் வந்து அந்த கெப்பாசிட்டி வெயிட் மாறும். இப்போ ஃபார் ஈச்சில் வந்து இன்னு வெயிட்ஸ் இஃப் ஆடிங் நெக்ஸ்ட் பேக்கேஜ் எக்ஸீட்ஸ் கெப்பாசிட்டி அப்படியா இருந்தா நெக்ஸ்ட் டேக்குள்ள நான் போடுறேன். இப்போ எனக்கு வந்து மிட் வந்து 12 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து 10 வரைக்கும் தான் என்னால் இதில் ஃபர்ஸ்ட் டேல என்னால் ஷிப் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டேக்கு நான் மூவ் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் வந்து 13 என்னால் கொண்டு போக முடியாது. 12 வரைக்கும் தான் என்னால் கொண்டு போக முடியும். பட் இங்கே வந்து என்னால் ஆர்டரில் ஸ்டாக் ஆர்டரில் இருக்கனால 10 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போக முடியும். அண்ட் தென் டே 2ல வந்து 11 தான் கொண்டு போக முடியும். 11க்கு மேலே 12க்கு மேலே போகிறப்ப வந்து நெக்ஸ்ட் டேனால நான் போக போகிறேன். ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ வந்து இஃப்
கரண்ட் லோடு ப்ளஸ் வெயிட் கிரேட்டர் தென் கெப்பாசிட்டி அப்படி இருந்துச்சுன்னா ரெக்வயர்ட் டேஸ் ஈக்குவல் டு 1 ரெக்வயர்ட் டேஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் டேஸ் ப்ளஸ் 1 கரண்ட் லோடு 0 ஆயிரும். இப்போ கரண்ட் லோடு ஈக்குவல் டு கரண்ட் லோடு ப்ளஸ் வெயிட். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் இது என்ன பண்ண போறேன்னா இஃப் டேஸ் வந்து எக்ஸீடா இருந்துச்சுன்னா அலவுட் லிமிட் இன் நாட் ஷிப். இஃப் ரெக்வயர் டேஸ் கிரேட்டர் தென் டேஸ் நம்ம கொடுத்துருக்க டேஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஆர் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இது வந்து அந்த வெயிட்டை விட இந்த 32ங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து 32 ஆர் 10 நம்ம மிட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே போயிடணும். சப்போஸ் வந்து அந்த டேஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேவா? இங்கே மேலே வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை இதை யூஸ் பண்ணிட்டேன். இஃப் கேன் ஷிப் இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனு இதில் வந்து வெயிட்ஸு கமா டேஸு கமா மிட்டு இதை மூணையும் நான் எடுத்துக்கிறேன். மூணையும் எடுத்துட்டு ஹை சீக்வல் டு மிட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ண போகிறது இஃப் வி கேன் ஷிப் ஆல் பேக்கேஜஸ் வித்தின் given 5 days 5 டேஸ்க்குள்ளே என்னால் பண்ண முடியுதா யூஸிங் திஸ் மிட் யூஸிங் இந்த மிட்டை யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் இப்போ இங்கே வந்து செக் பண்ணணும். அப்படி மிட்டை என்னால் அந்த மிட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப வந்து நான் இப்போ வந்து அந்த லோ என்ன இருக்கோ அந்த லோவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ ஹை சீக்வல் டு மிட்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ எல்ஸு லோ சீக்வல் டு மிட்டு ப்ளஸ் 1. இப்போ வந்து நமக்கு நிறையா கெப்பாசிட்டி வேணுங்கிறது இது வந்து நீட் மோர் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் இந்த லோவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே வந்து லோ அண்ட் ஹையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் மிட்டை கண்டுபிடிக்கணும். மிட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து 5 டேஸ்க்குள்ளே நம்மளால் ஷிப்மெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து 5 டேஸ்க்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே போயிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வந்து என்னால் வந்து இந்த மிட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் வந்து மிட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப வந்து இப்போ சப்போஸ் இதை அந்த மிட்டையே வந்து நெக்ஸ்ட் அகைன் வந்து யூஸ் பண்ணி நான் மினிமம் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஐ ஹோப் யூ guys are understand this ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வருதுன்னா நம்ம வந்து 10 55 இது வந்து லெஃப்ட்டு இது வந்து ரைட்டு இது வந்து இதில் வந்து மிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் வெயிட்ஸ் எவ்வளோ 10 அண்ட் தென் மேக்ஸிமம் வெயிட்ஸ் எவ்வளோ 55. இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி விச் மீன்ஸ் நம்ம மிட்டை கண்டுபிடிச்சி ஸோ இந்த பைனரி செட்ஸில் வந்து big O of log of sum of weights minus maximum weights. ஓகேவா? அண்ட் தென் பைனரி சர்ச் அண்ட் தென் லீனியர் சிமுலேஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு இந்த பைனரி சர்ச் லாக் ஆஃப் சம் ஆஃப் வெயிட்ஸ் மைனஸ் மேக்ஸ் வெயிட்ஸ். ஓகேவா? ஸோ இதைத்தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n இன்ட்டு லாக் ஆஃப் சம் ஆஃப் வெயிட்ஸ். ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஒன்லி ஃபியூ வேரியபிள்ஸ். ஓகேவா? லோ ஹைட் இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ ஐ ஹோப் யூ guys are அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ஷிப்பிங் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? See you on the next video guys.